வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். பாஜகவின் 240 இடங்களை கைப்பற்றியது பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றியல்ல, தோல்விதான் என்று திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கோயம்புத்தூரில் நடைபெற்ற கட்சியின் முப்பெரும் விழா நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், தமிழகத்தில் மோடியின் செல்வாக்கை ராகுல் காந்தியின் முயற்சிகள் திறம்பட முறியடித்ததாகவும், 204-இல் தங்கள் தலைவர் கலைஞர் பெற்ற வெற்றியை போன்றே குறிப்பிடத்தக்க வெற்றிக்கு வழிவகுத்ததாகவும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். 2024 லோக்சபா தேர்தலில் பாஜக-வின் தோல்வியை உறுதி செய்ய தனிமைப்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை ஸ்டாலின் வலியுறுத்தினார். வருமான வரித்துறை, அமலாக்க இயக்குநரகம் மற்றும் மத்திய புலனாய்வு பிரிவினரை உள்ளடக்கிய உத்திகள் மூலம் 28 கட்சிகள் கொண்ட இந்திய கூட்டணியை சீர்குலைக்க பாஜக முயற்சித்த போதிலும் கூட்டணியை உடைக்க முடியவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். பாஜக எதிர்க்கட்சிகளின் வங்கி கணக்குகளை முடக்கியதாகவும், அச்சத்தை ஏற்படுத்துவதற்காக முதலமைச்சர்களை கைது செய்வதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் இந்த முயற்சிகள் மோடிக்கு தீர்க்கமான வெற்றியை பெற்றுத்தரவில்லை. ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு மற்றும் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் ஆகியோரின் ஆதரவிற்கு பாஜகவின் சிறுபான்மை நிலைப்பாட்டை திமுக தலைவர் பாராட்டினார். மோடியின் பிரதமர் பதவி அவர்களின் ஆதரவை நம்பியுள்ளது என்று வலியுறுத்தினார். இந்திய அரசியலமைப்பு மற்றும் ஜனநாயகத்தின் பின்னடைவை பாராட்டிய ஸ்டாலின், இந்த கொள்கைகள் பாஜகவின் வியூகங்களை வென்றதாக வலியுறுத்தினார். நாடாளுமன்ற விவாதங்கள் மற்றும் கேள்விகளில் தீவிரமாக ஈடுபட்டு வந்த திமுக கூட்டணி எம்பி-க்களின் செயல்திறனை அவர் மேலும் எடுத்துரைத்தார். அரசியல் சட்டத்தை மாற்றும் பாஜகவின் முயற்சிகளுக்கு எதிராக தொடர்ந்து எதிர்ப்பை உறுதியளித்தார். வரவிருக்கும் மாநில தேர்தல்களில் நம்பிக்கையை வெளிப்படுத்திய ஸ்டாலின், தற்போது அதிமுக வைத்திருக்கும் அனைத்து இடங்களையும் திமுக கைப்பற்றும் என்று உறுதியளித்தார். இந்த நம்பிக்கைக்கு தமிழக மக்களுக்கு நன்மை பயக்கும் கட்சியின் நலத்திட்டங்களே காரணம் என்று கூறினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து, ஆதரவாளர்கள் இந்த இலக்கை நோக்கி தங்கள் முயற்சிகளை தொடங்க ஊக்கப்படுத்தினார். ஸ்டாலினின் அறிக்கைகள் அவரது பார்வையாளர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது. எதிர்கால தேர்தல் வெற்றிகளுக்கான அவர்களின் உறுதியை வலுப்படுத்தியது. இதற்கிடையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களும் ஸ்டாலினின் முற்போக்கான திட்டங்களை பாராட்டினர் மற்றும் அதிமுகவின் அரசியல் சூழ்ச்சிகளை விமர்சித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்ற அதிமுகவின் முடிவு பாஜகவுடனான அவர்களின் மறைமுக கூட்டணியின் அறிகுறியாக காணப்பட்டது. இது கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர்களால் விமர்சிக்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாக கருதப்பட்டது. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.